ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கொத்து சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வெரி சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க. காலையில் செஞ்ச சப்பாத்தி மிச்சம் இருக்குது அப்படின்னா நைட்டுக்கு இந்த மாதிரி முட்டையை வச்சு கொத்து சப்பாத்தி போட்டு செஞ்சு கொடுங்க. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து சப்பாத்தி ஒரு 6 சப்பாத்தியை இந்த மாதிரி கையாலேயே பிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 எக்கையும் உடைச்சி பாத்திரத்துல ஊத்திக்கலாம். 3 எக்கையும் ஒரு பாத்திரத்துல உடைச்சி ஊத்திட்டேன். இதை வந்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். நீங்க இன்னும் 2 முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இந்த அளவுக்கு கலக்கி வச்சிருங்க. இது இப்போ ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், சோம்புத்தூள் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாரியா 2 பல்லாரி கட் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு தக்காளி கொஞ்சம் கனிஞ்சதா பொடிசா கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் தனியா தூள், சால்ட் உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இது வந்து வெஜ்ஜு குருமா. இந்த டப்பாவால ஒரு டப்பா சேர்த்துக்கிறேன். நீங்க நான்வெஜ் குருமா வீட்டுல எது செஞ்சிருந்தாலும் இதுல சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா வாசனையா செம்மையா இருக்குங்க. குருமா சேர்த்து கலர்னதுக்கு அப்புறம் இந்த எக்கை இதுல சேர்த்துக்கலாம். எக்கை சேர்த்து 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கிண்டி விடலாங்க. இப்ப கிண்ட வேணாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டுங்க. ஒன்று சேர்த்து
இந்த மாதிரி நல்லா ஒத்தாப்புல கிளறி விடுங்க. நல்லா இதுலயே முட்டை வெந்து வந்துருச்சு. நமக்கு முட்டை நமக்கு நம்ம கம்மியா போட்டிருக்கிறதுனால அப்படி இருக்கு. நீங்க 2 முட்டை எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா நல்லா தெரியா எக்கோட நீங்க சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சூப்பரா இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.